ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு ப்ளவுஸை எப்படி மெஷர் பண்ணி அதை வச்சு நம்ம ப்ளவுஸ் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டெய்லரிங் கிளாஸ் போக போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, முக்கியமாக நமக்கு மெஷர்மெண்ட் டேப்பு, ஸ்கேலு, சாக் பீஸு அண்டு சிசர், அப்புறம் பாப்பின் கேஸ். புதுசாக மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அதிலே இருக்கும். நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ப்ளவுஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாகவே அதாவது இந்த ஐவுக் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணி ஸோ நம்ம ஃபுல்லாக நம்ம ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கொக்கிக்கிட்ட நம்ம வச்சுக்கிறணும். ஸோ அந்த கொக்கிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த கொக்கிக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம இந்த இடத்துல முன்னாடி வரைக்கும் தான் வைக்கணும். ஸோ இது ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இந்த கொக்கிக்கு பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும். ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம எவ்வளவு இருக்குது அதிலேருந்து கொக்கி பட்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்ற மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் எழுதி வச்சுக்கிறேன். எனக்கு 31 வந்தது. அதை நான் மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஆர்ம் ஹோல் சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்குறேன். ஸோ இங்கே நம்ம இந்த கைக்கு பக்கத்தில் தையல் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து நெக்கு வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். ஸோ எனக்கு 930 இருந்தது. ஸோ நான் அதை மெஷர்மெண்ட்டில் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ளவுஸோட ஹைட்டு என்ன, அதாவது ஷோல்டர்லேருந்து நம்ம இடுப்பு வரைக்கும் நம்மளோட ப்ளவுஸோட ஹைட்டு என்ன அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். இது தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ 1230 எனக்கு வந்தது. ஸோ நான் அதையும் மெஷர்மெண்ட்டில் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ நான் இது எதுக்காண்டி எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வெட்டுறதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் எவ்வளவு இருக்குது அப்படி அதோட சுற்றளவு என்ன அப்படின்றத நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ 730 இருந்தது, நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ கைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம். இப்போ கையோட ஹைட்டு, நம்மளோட ஹேண்டோட ஹைட்டு என்ன அப்படின்றத நான் மெஷர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேண்டோட சுற்றளவு. ஸோ ஹேண்டோட சுற்றளவு என்ன அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அக்கல்கிட்ட ஒரு ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நான் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ப்ளவுஸோட பேக் நெக்கு, கை ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்படி தான் ஒரு ப்ளவுஸில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு நம்ம இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் நம்ம ஃப்ரண்ட்டில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே நான் என்ன சொல்லுவேன், இங்கே என்னென்னா இந்த அக்கிலிருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படின்றத நான் மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். எதுக்குன்னா பின்னாடி நம்ம அக்கில் கட் பண்ணும் போது இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம அக்கில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த அக்கிலிருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நான் எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். 7 இருந்தது. ஸோ நான் அதை எழுதி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரில் பிடிச்சி இந்த அபெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அபெக்ஸ் பாயிண்ட்டில் வச்சோம்னா நமக்கு ப்ரெஷ் பண்ணி இழுக்கும் போது அது பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆச்சு அப்படின்னா அது கிராஸ் கட்டிங். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரைட் கட்டிங் சொல்லுவாங்க. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் இருக்குது. ஒன்று கிராஸ் கட்டிங், இன்னொன்று ஸ்ட்ரைட் கட்டிங். ஸோ நான் அதிலிருந்து அந்த அபெக்ஸ் பாயிண்ட் வரை எவ்வளவு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி எடுக்கிறேன். ஸோ எனக்கு 830 இருந்தது.
ஸோ அந்த அபெக்ஸ் பாயிண்டில் இருந்து டக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த அளவு இதோட ஹைட் வந்து எவ்வளவு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். இங்கே இருந்து இதோட ஹைட் எவ்வளவு அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ அங்கேருந்து அதோட ஹைட் வந்து 3 இருக்குது. ஸோ 830 + 3 வந்து எவ்வளவு 1130. ஸோ நம்ம 12 இன்ச் 1/2 இன்ச் நான் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் அது வந்து எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத. ஸோ இப்படிக்கு இருக்கிற மெஷர்மெண்ட்டை மட்டும் நம்ம எடுப்போம். ஸோ 830 + 3 = 1130. அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதி வச்சுக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட ஹைட்டு. இப்போ அளவு ப்ளவுஸு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த நெக்கு இந்த நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, அந்த கழுத்துக்கு முன்னாடி வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அங்கே வந்து டேப்பு வச்சு ஸோ நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த கரெக்டாக கழுத்தோட கழுத்து வந்து எவ்வளோனா 6 இருந்தது, 6 இன்ச் இருந்தது. நம்ம வந்து 530 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் நமக்கு விட்டுக்குவோம். ஸோ இப்போ வந்து அந்த அவங்க கழுத்து நெக்கில் இருந்து இப்போ இங்கே நம்ம பட்டி வரைக்கும் அதோட ஹைட் என்ன அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ 230 என்னமோ வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு அதிலேருந்து நம்ம டக்கு பிடிக்கிறதுக்கு வந்து நீளம் வந்து எவ்வளவுன்னு எடுத்துக்கிறேன். 3 இருந்தது, நான் அதை எழுதிக்கிட்டேன். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து டக்கு பிடிக்கிறதுக்கு அதோட அளவு வந்து என்னென்னா 1.5 இன்ச் இருந்தது. ஸோ நம்ம இப்படி மடித்து டக்கு பிடிக்கிறதுனால மொத்தம் 3 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ டக்கு பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் வரும். ஸோ 3 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ 3 இன்ச்சு டக்கு பிடிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நம்மளோட மார்புக்கு இதில் லாஸ்ட்லேயும் இருக்கிற மார்பு சுற்றளவுக்கு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். எனக்கு வந்து 730 இருக்குது. ஸோ 730 நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா பட்டி மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஸோ பட்டிக்கு கீழே வந்து எவ்வளவு இருக்குது, பட்டிக்கு மேலே வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். பட்டிக்கு கீழே வந்து 7 இன்ச் இருந்தது, மேலே வந்து 730 இருந்தது. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் பட்டியோட ஹைட் என்ன அப்படின்றத எடுத்துக்கலாம். 3.25 இருந்தது. ஸோ இப்போ இந்த பேக் சைடில் பட்டிக்கு ஹைட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 3 இன்ச் இருந்தது. ஸோ நம்ம வந்து நம்ம வந்து ப்ளவுஸை வந்து மெஷர் பண்ணும் போது நம்ம அந்த ஐபுக் எங்கே வச்சுருக்கோமோ அந்த பக்கத்தில் தான் நம்ம என்ன மெஷர்னாலும் பண்ணணும். இந்த பக்கம் கொக்கி மாற்ற இடத்துல நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட்டாக என்னென்னா நம்மளோட பேக் சைடு இருக்கு இல்லையா, பேக்கோட இடுப்பு சுற்றளவு அந்த பேக் சைடு மட்டும் எவ்வளவு அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நமக்கு லாஸ்ட்டாக வெட்டும் போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளவு சுற்றளவு இருக்குது அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 16.5 இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ளவுஸ் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.